வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 18 வருஷம் தவம் இருந்த ஆர்சிபி டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐபிஎல் டைட்டில் அப்படின்றத பஞ்சாப்பை பீட் பண்ணி தன்வசப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் வந்துட்டு 18 வருஷம் கழிச்சு அந்த ஐபிஎல் டைட்டில் அப்படின்றத அடிச்சிருந்தாலும் அதை செலிப்ரேட் பண்றதுக்கு ஆர்சிபிக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கப் அடிச்ச கையோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர்ல வந்துட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 பேர் வந்துட்டு இறந்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஆர்சிபி நிர்வாகத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய நெருக்கடி அப்படின்றத ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயரே வந்துட்டு இந்த மதுபானங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு ஐபிஎல் நிர்வாகம் தடை விதிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஷர்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போதைப் பொருட்கள் அடிச்சிடுறது, இல்லைன்னா போதை நிறுவனங்களை வந்துட்டு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தப்பட்டிருந்துச்சு. இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான ஃபேன் ஃபாலோவிங்கை கொண்டு இருக்கக்கூடிய டீம்ல ஒன்னான ஆர்சிபியை அதனுடைய ஓனர்ஷிப் வச்சிருக்கக்கூடிய நிறுவனம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் விற்க முன் வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க விற்க முன் வந்ததுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கௌதம் இருக்கார் இல்லையா, கௌதம் அதானில ஆரம்பிச்சு பல கோடீஸ்வரர்களும் எப்படியாவது ஆர்சிபியை வந்துட்டு கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ்ல குதிச்சிருக்காங்க. யார் யார் இந்த ரேஸ்ல இருக்கா, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியை வாங்குறதுக்கு யாருக்கு அதிகப்படியான ஒரு ஆஃபர் அப்படின்றது இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதார் பூனாவல்லா அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த பூனாவல்லா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சீரம் இன்ஸ்டியூட் நிறுவனம் இருக்கு இல்லையா, ஸோ சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ. இவங்க வந்துட்டு பார்த்தோன்னா இந்த கொரோனா காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்துட்டு கொரோனாவுக்கு எதிராக கோவிட்ஷீல்டு அப்படின்னு சொல்லி தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்ச நிறுவனம் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க தான் இந்த ரேஸில் முதலிடத்தில் இருக்காங்க. எப்படியாவது வந்துட்டு பெங்களூர் டீம் இருக்கு இல்லையா, பெங்களூர் டீமை நம்ம வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு அதிக அளவில், அதாவது பெங்களூர் டீமினுடைய இப்போ நிகர மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $2 பில்லியன் இந்திய மதிப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 17,859 கோடி ரூபா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அமௌண்ட் அப்படின்றத கொடுக்கறதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜேஎஸ்எம் குழுமம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஜேஎஸ்டபிள்யூ இருக்கு இல்லையா, சாரி ஜேஎஸ்டபிள்யூ குழுமத்தினுடைய நிறுவனரான பார்த் ஜிண்டால் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, டெல்லி கேபிட்டல்ஸுடைய இணை உரிமையாளராக இருந்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட டெல்லி கேபிட்டல்ஸுடைய 50% பங்கு அப்படின்றது பார்த் ஜிண்டால் கிட்ட தான் இருக்கு. ஸோ அவர் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனியா ஒரு டீம் அப்படின்றது வந்துட்டு நமக்கு தேவை. நம்ம வந்துட்டு ஆர்சிபி இருக்கு இல்லையா, ஃபேன் ஃபாலோவிங்ஸ்லயா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அணியினுடைய விலை, அணியினுடைய மதிப்புன்னு சொல்லி பார்க்கும்போதா இருந்தாலும் சரி, என்னதான் கப்பு வந்துட்டு சிஎஸ்கேவும் மும்பையும் அதிக அளவில் அடிச்சிருந்தாலும் கூட இந்த கேட்டகரிஸ்ல வந்துட்டு வகைப்படுத்தும் போது பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி தான் அதுல இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியை வாங்குறதுக்கு இவ்வளவு போட்டிகள் அப்படின்றது நடக்குது. ஸோ பார்த் ஜிண்டால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி இருக்கு இல்லையா, ஆர்சிபியை வாங்கணும் அப்படின்னா அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அவர் டெல்லியினுடைய இணை உரிமையாளராக இருந்துகிட்டு இருக்கார் இல்லையா, அப்படி வந்துட்டு அவர் நீடிக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு இன்கேஸ் அவர் ஆர்சிபியை வாங்குறாரு அப்படின்னா டெல்லியினுடைய அந்த ஓனர்ஷிப் அப்படின்றத அவர் கேன்சல் பண்ணியே ஆகணும். மூணாவது இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய கௌதம் அதானி அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி 2022 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கௌதம் அதானி இருக்கார் இல்லையா, எப்படியாவது குஜராத் டைட்டன்ஸை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாரு. பட் அதை வந்துட்டு டேரண்ட் நிறுவனம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மகளிர் பிரீமியர் லீக் இருக்கு இல்லையா, ஸோ உமன்ஸ் பிரீமியர் லீக், அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குஜராத் அணியை கௌதம் அதானி வாங்கியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் IL T20, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க
அமெரிக்காவில் நடக்கக்கூடிய மேட்சஸ், ஐக்கிய அரபு நாடுகளில் நடக்கக்கூடிய மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதர் கண்ட்ரீஸில் நடக்கக்கூடிய பல கிரிக்கெட் டீமை கௌதம் அதானி வாங்கி போட்டிருக்காரு. கிரிக்கெட்டில் இன்வெஸ்டும் பண்ணியிருக்கிறதுனால இந்தியாவில் பேர் போன ஐபிஎல்ல தனக்குன்னு சொல்லி ஒரு டீம் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா மாறும். அதை ஒரு பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி, அவருடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இப்படி ஒரு டீம் இருந்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால கௌதம் அதானியுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஸில் முன்னிலையில் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 3 பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது ஆர்சிபியை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாக போராடிக்கிட்டு இருக்காங்க. 4வதாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் ஒரு பிரபலமான தொழிலதிபரும், அது மட்டும் இல்லாமல் 5வதாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் வந்துட்டு நம்பர் 1 பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணக்கூடிய பல நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றதையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி இருக்கார் இல்லையா, விராட் கோலி வந்துட்டு என்னுடைய கடைசி மேட்ச் அப்படின்றத வந்துட்டு நான் எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்காக விளையாடணும் அதே மாதிரி என்னுடைய கடைசி மேட்ச் அப்படின்றதும் ஆர்சிபிக்காக தான் இருக்கும். ஸோ என்னுடைய மேட்ச் வந்துட்டு ஆர்சிபியை தவிர வேற எந்த ஜெர்சிலையும் வேற எந்த டீம்லையும் இருக்காது, என்னுடைய லாஸ்ட் மூமெண்ட் ஆர்சிபியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் முன்னாடியே பேசியிருந்தாரு. ஸோ இப்போ ஒருவேளை வந்துட்டு நிறுவனம் கை மாறுச்சு அப்படின்னா புதுசாக வந்துட்டு டீம் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான விஷயமோ இல்லை அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேமை மாத்திரேன் இல்லை லோகோவை மாத்திரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களோ பழைய ஆர்சிபியை வந்துட்டு டேமேஜ் பண்ணுமா அப்படின்ற கொஸ்டினும் எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா டீம்ஸை வாங்குறவங்க யாரும் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸோ இல்லை விளையாட்டு பிடிச்சோ வந்துட்டு வாங்குறவங்கலாம் கிடையாது. எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அவங்க பிஸ்னஸ்க்கு இந்த டீமை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஸோ சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, சேஞ்சஸ் வர்றதுக்கு வந்துட்டு 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அடுத்து வந்துட்டு ஆர்சிபி இருக்கு இல்லையா, ஆர்சிபியை இவங்க வாங்கினாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு ஆர்சிபி டீமை வாங்கினாங்க அப்படின்னா இன்னும் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா அது யாரு அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.